ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸை எடுத்துருக்கிறேன், அரை கப்பு. அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் ஊற வச்சது கொஞ்சம் ஊறிடுச்சு. அதுக்கடையில் நம்ம அடுப்பில் சுடு தண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வச்சாச்சு, அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியில் 2 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக ரைஸுக்கு தகுந்த மாதிரி உப்பு, நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி அதை போட்டு 3/4 வேக்காடு வர மாதிரி விடணும். ரைஸ் போடுறதுக்குள்ளே சிக்கனை பிசைஞ்சு வச்சுருந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும், அதுக்கப்புறம் சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது, நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் போட்டாச்சு, நல்லா வெந்து வரட்டும். இந்த சைடு சிக்கன் வெந்துட்டுருக்குது. இப்போ ரைஸுக்கு தேவையாக நம்ம போட வேண்டிய வெங்காயம்லாம் பார்க்கலாங்களா என்னென்னு. வெங்காயம், முட்டைக்கோஸ், பச்சை மிளகா, குடமிளகா, பீன்ஸ். சிக்கன் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ பொரிச்ச சிக்கனை நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ முட்டையை வச்சுக்கலாம். முட்டையை உடச்சிட்டியாச்சு. சால்ட், லைட்டாக சால்ட் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்த முட்டையை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே சட்டியை வச்சு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பீன்ஸ், முட்டைக்கோஸ், பச்சை மிளகா, குடமிளகா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கேரட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரட் இல்லை, நான் அதனால் ஆட் பண்ணுறேன். நல்லா வணங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம இதை வச்ச ரைஸ் போட்டுக்குவோம்.
கூட முட்டை, பொரிச்ச சில்லி போட்டு நல்லா கிளறி வச்சுட்டு நம்ம வந்து காரத்துக்கு நம்ம எந்த தூளும் சேர்க்கறதில்ல, மிளகுத்தூள் மட்டும் சேர்க்குறோம். மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோம். சால்ட்டு ரைஸ் வேகும் போதே போட்டிருக்கோம், பார்த்துட்டு வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். சிக்கன் ரைஸ் ரெடி. இப்போ எங்கள் மாமா வந்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. சூப்பர் டேஸ்ட்.